வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சரவணகுமார். தேசத்தை கட்டியெழுப்பும் செயல்பாட்டில் இந்திய ஆட்சிப்பணி அதிகாரிகளுக்கு முக்கிய பங்கு உள்ளது என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார். இன்று புதுடெல்லியில் லால் பகதூர் சாஸ்திரி தேசிய நிர்வாக அகாடமியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் உரையாற்றிய அவர், நாடு முழுவதும் நிர்வாகத்தை வலுப்படுத்த ஆட்சிப்பணி அதிகாரிகள் துறை எல்லைகளை தாண்டி உயர வேண்டும் என வலியுறுத்தினார். புதிய நிதி மற்றும் நிதி அல்லாத கருவிகள் மூலம் ஆசிய உள்கட்டமைப்பு முதலீட்டு வங்கியின் உறுப்பு நாடுகளில், குறிப்பாக குறைந்த வருமானம் கொண்ட நாடுகளில் முதலீடுகளை அதிகரிக்க வேண்டியதன் அவசியத்தை மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் வலியுறுத்தியுள்ளார். இன்று புதுடெல்லியில் AIIB எனும் ஆசிய உள்கட்டமைப்பு முதலீட்டு வங்கியின் புதிய தலைவர் திரு ஜூஜியாவை சந்தித்த மத்திய நிதியமைச்சர் இந்தியா மற்றும் AIIB கூட்டாண்மையை வலுப்படுத்துவது குறித்து விவாதித்தார். மேம்பட்ட உயிரி உற்பத்தியில் கட்டமைக்கப்பட்ட இந்தியா டெலாவேர் கூட்டாண்மையை நோக்கி இந்தியாவும் அமெரிக்காவும் செல்ல வேண்டும் என்று மத்திய அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறினார். ஈரான் இஸ்ரேல் இடையிலான பதற்ற நிலையை அடுத்து அப்பகுதிகளில் வசிக்கும் இந்தியர்கள் பாதுகாப்பாக தாயகம் திரும்ப பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு தெரிவித்துள்ளார். 2030ஆம் ஆண்டிற்குள் நாட்டின் சரக்கு போக்குவரத்து செலவை 10% கீழ் குறைக்க மத்திய அரசு இலக்கு நிர்ணயித்துள்ளதாக மத்திய நுகர்வோர் விவகாரங்கள், உணவு மற்றும் பொது விநியோகத்துறை அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி கூறியுள்ளார். சந்திர கிரகணம் நாளை மதியம் 3:30 மணிக்கு தொடங்கி மாலை 6:47 மணி வரை நிகழ உள்ளதால் புதுச்சேரியில் உள்ள கோவில்களின் நடை காலை 11 மணிக்கு சாத்தப்பட்டு இரவு 7:30 மணிக்கு பரிகார பூஜைகள் பின் திறக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஹோலி பண்டிகை வரும் 4ஆம் தேதி கொண்டாடப்படுவதை முன்னிட்டு அன்றைய தினம் ஜிப்மர் புறநோயாளிகள் பிரிவு இயங்காது என்றும் நோயாளிகள் வெளிப்புற சிகிச்சையை தவிர்க்குமாறும் ஜிப்மர் நிர்வாகம் கேட்டுக் கொண்டுள்ளது. மேலும் அவசர பிரிவு சேவைகள் அனைத்தும் வழக்கம் போல் இயங்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.